திமுக கூட்டணியில பாமகவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் கருத்து தெரிவிச்சிருக்கார். செய்தியாளர்கள்கிட்ட பேசின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், மத்திய மாநில அரசுகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பங்கும் நாட்டுக்கு முக்கியத்துவம்னு, தமிழகத்துல உள்ளாட்சி அமைப்புகளுடைய பதவிக்காலம் முடிஞ்சு 6 மாசம் ஆனதால உடனடியா உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருக்கார். இதை தொடர்ந்து பேசினவர், அதிகாரிகளை வச்சு உள்ளாட்சி அமைப்புகளை நடத்தினா அடித்தட்டு மக்களுடைய உரிமைகள் சின்னாபின்னமாகிடும்னு, ஊழல் முறைகேடுகள் அதிகரிக்கும்னு, மின்வாரியம் தன்னுடைய சொந்த மின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர தனியார் கிட்ட அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடாது, மின்சார வாரியத்துடைய மொத்த வரவு செலவுல 60% தனியாருக்கு தான் போகுது, இதெல்லாம் சரி செய்யணுமே தவிர மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். திமுக கூட்டணியில பாமக வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாதான் இருக்கு, வர சட்டப்பேரவை தேர்தல்ல மகத்தான வெற்றியை பெறும்னு சொல்லியிருக்கார். இந்த கூட்டணியில பாமக வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் நிச்சயமா கிடையாது. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு வழியே இல்லை.